Hey, hi, hello. Welcome to my channel. This is Anjali. நம்ம NIOSக்கு ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியானதாக இருக்கும். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லெசனுக்கு நீங்கள் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா அதில் வந்து ஒரு கொஞ்சம் விஷயந்தான் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு நம்ம ஆல்ரெடி அதர்வ வேதா வரைக்கும் பார்ட் 1ல் பார்த்தோம். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் சூத்ராஸ்லேருந்து பார்க்க போகிறோம். சூத்ராஸ்னாலே மைண்டில் வச்சுக்கோங்க. சூத்திரங்கள்னாலே என்னது, சில ஒரு விதமான மந்திரங்கள் அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து உள்ளது என்னென்னு பாருங்கள், புத்திஸ்ட் லிட்ரேச்சர். அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புத்த மதம் இருக்குல்ல, அதை பற்றி எழுதப்பட்ட நிறைய தத்துவங்கள் நிறைந்த ஒரு லிட்ரேச்சர் தான், இலக்கியம் தான் என்னது இதில் மெயினாக வந்து ஒரு 3 பிரிவு இருக்குது. அந்த பிரிவை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அது என்னென்னா, சுத்த பீடகா, வினய பீடகா, அபிதம்ம பீடகா. ஓகேவா? இது 3ம் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜைனஸ் பற்றி பார்க்கும்போது அதில் என்ன மெயினாக சொல்ல வராங்கன்னா, ஜைனஸ் பற்றி நீங்கள் சிம்பிளாக மைண்டில் வைக்க வேண்டியது, அது தத்துவ கருத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இலக்கியம். இப்படி நீங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் இதை சின்னதாக மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதோட நீங்கள் ஒரு மெயின் கான்செப்டை சின்னதாக ஒரு லைனில் எழுதுனா கூட உங்களுக்கு கண்டிப்பாக அதில் மார்க் கிடைக்கும். எதுவுமே நம்ம அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதில் சின்னதாக கூட ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஆன்சர் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பதில் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இது ஈஸியாக அப்படி சின்னதாக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சேஞ்சிங் நேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி, இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளோட வேறு நாட்டவரோட ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது நம்ம ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப அழகாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட பண்டைய இந்தியாவோட ஹிஸ்ட்ரி வந்து அழகாக கால வரிசைப்படி எழுதியிருக்கு. அதாவது ஃபஸ்ட் இது நடந்துச்சு, செகண்ட் இது நடந்துச்சுன்னு நீட்டாக ஒரு கால வரிசைப்படி எழுதியிருக்குது. பார்க்க அழகாக இருக்குது அண்ட் வந்து ஈஸியாக புரியும்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் நம்மளோட ஹிஸ்ட்ரி எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 1765 வந்து கிழக்கிந்திய கம்பெனியும் மற்றும் பீகாரை கைப்பற்றியதிலிருந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு இதில் சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ ஜஸ்ட் மைண்டில் வச்சுருந்தா போதும். நெக்ஸ்ட் வந்து இந்த டயக்ராம் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நியூ ட்ரெண்ட் ஹிஸ்ட்ரி என்ன ஆச்சுன்னு கேட்டால் இந்த டயக்ராமை அப்படியே காப்பி பண்ணி விடுங்க, உங்களுக்கு மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பாருங்கள், தீம் ஆஃப் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தீம் ஆஃப் ஹிஸ்ட்ரி என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த என்னென்ன சில தீம்களை வச்சு நம்மளால் ஹிஸ்ட்ரியை டோட்டலாகவே அனலைஸ் பண்ண முடியும். ஹிஸ்ட்ரியில் நம்ம என்னென்ன அனலைஸ் பண்ணால் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன தீம்னு பார்த்தா, சமூகம், பொருளாதாரம், மதம், அரசியல், கலாச்சாரம். இந்தந்த துறைகளில் உள்ள நம்ம டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, எவ்வளோ டெவலப் ஆகிருக்குங்கிறது தான் நம்ம டீப்பாக ஹிஸ்ட்ரியில் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மத சார்பற்ற இலக்கியம் இருக்குல்ல, அதை நீங்கள் இந்த எல்லா பாயிண்ட்டையுமே அப்படியே படித்து வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கை நீங்கள் கொஷின்ஸில் எங்கே பார்த்தாலுமே இதை அப்படியே எழுதி விட்டுருங்க, உங்களுக்கு கன்ஃபார்மாக மார்க் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபாரின் ஆஃப் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெளிநாட்டவரோட அக்கௌண்ட் அந்த மாதிரி உள்ளதுன்னு மட்டும் பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அது ஒரு வெளிநாட்டு கணக்குகள் மூலம் கூடுதலாக வாங்க முடியும். அந்த வெளிநாட்டு கணக்குகளை பற்றி ஒரு டீட்டெயில் இது பண்ணுறது தான் நம்மளோட இந்த ஃபாரின் அக்கௌண்ட். அவ்வளோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். மற்றபடி அதில் பெருசாக எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கே பெருசாக எதுவும் இல்லை. நான் இந்த வீடியோவில் போட்ட மாதிரி இந்த விஷயத்த ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி டயக்ராம்ஸ் இருக்குதை மெயினாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், நான் லிட்ரரி சோர்ஸ், அதாவது வந்து இலக்கியம் அல்லாத ஆதாரங்கள் வந்து நம்ம வரலாற்றை பற்றி என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்வெட்டுகள், நாணயங்கள், தொல்லியல், நினைவு சின்னங்கள், இதெல்லாம் வந்து இலக்கியம் அல்லாத ஆதாரங்கள். இந்த ஆதாரங்கள்லாம் வச்சு நம்மளால் ஹிஸ்ட்ரியை வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதில் இருந்தால் நமக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இதில் வந்து நம்ம பெருசாக எதுவுமே ரொம்ப இன்வால்வ் பண்ணி படிக்க வேண்டியதில்லை. ஸோ ஃபஸ்ட் லெசனுக்கு பெரிய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் சொன்னதை மட்டும் ஜஸ்ட் இதுன்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணி விடுங்க, அவ்வளோதான். பட் நெக்ஸ்ட் லெசன்லேருந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக சின்சியராகவே படிக்கணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.